Hello everyone, இதுதான் Asus நியூவா லான்ச் ஆன TUF X16 கேமிங் லேப்டாப். இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர் பத்தி பார்க்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லேப்டாப்போட பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் கார்டு அண்ட் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பற்றி பார்த்துதான். ஸோ இந்த TUF X16 யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Core 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 கோர்ஸ் அண்ட் 12 threads உள்ள ப்ராசஸர். அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா 4GB டெடிகேட்டட் RTX 3050A கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த கிராஃபிக் கார்டு ப்ளஸ் இந்த Core 5 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான காம்பனேஷன் சொல்லலாம். இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. இது வந்து உங்களுக்கு கேமிங் ஆர் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஹையர் ஃப்ரேம் பர் செகண்ட் ஆப்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் பற்றி பார்க்கும்போது இந்த 16GB DDR4 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது அப்கிரேடபிள். நீங்கள் இதை வந்து 32GB மேக்ஸ் இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து 4TB நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசஸ் இந்த லேப்டாப்பில் மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குது இந்த ஸ்க்ரீனில் தான். ஸோ இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ண ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 16 inch ஃபுல் HD ப்ளஸ் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள பேனல். ஸோ கேமர்ஸ் உங்களோட கேமை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ரன் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆப்போனன்ஸை நாக் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்க கீபோர்ட் பற்றி பார்க்கும்போது ஃபுல்லி RGB பேக் ஸ்பீக்கர் கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு டெடிகேட்டடான மைக்ரோசாஃப்ட் கோபைலட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஒரு வைடான ட்ராக் பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து மிலிட்ரி 810 ஸ்டார்ட் பண்ண ஒரு லேப்டாப். ஸோ கேமர்ஸ் உங்களோட ரெகுலர் யூசேஜுக்கு இது பெஸ்ட் கம்பெனியாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேருக்காக இந்த லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வின்லாம் ஹோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் MS ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு அடிஷ்னல் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு 0 to 50% ஒன்லி அந்த 30 minutes ஆஃப் டைம்லேயே உங்களுக்கு குவிக் சார்ஜும் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட ஓல்டு போரிங் லேப்டாப் வித்துட்டு உங்கள் நியூ கேமிங் லேப்டாப்புக்கு நீங்கள் அப்கிரேட் ஆக போகிறீங்கன்னா Asus F16 வந்து உங்களோட பெஸ்ட் கம்பெனியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 3050 கிராஃபிக் கார்டு, இந்த Core 5 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான காம்போனே சொல்லலாம். ஸோ உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு போயிட்டு கிராப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அவர் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ.